ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜ்கே சமையல். எல்லோருக்கும் ஹெல்தி வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு இல்லாமல் இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 30லேருந்து 35 சின்ன வெங்காயம் இருக்குது. அது கூடவே 2 பெரிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏன்னா சாம்பார் தூள் சேர்க்குறனால 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். அது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்த பிறகு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெந்தாவே போதும். 5 நிமிஷத்தில் சட்டுன்னு வெந்துடும். இதை நல்லா வேக வச்ச பிறகு இந்தளவு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை தனியாக மத்து வச்சு மசிச்சுக்கலாம். நல்லா கடைஞ்ச பிறகு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கடைஞ்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்குறனால. இப்போ இதை தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக வதங்கட்டும். அதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம சாம்பாரை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை இதோட சேர்த்துட்டு அதிலே லைட்டாக 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா ஒரு வாட்டி கலந்த பிறகு இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைனாலும் நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். இது கூட லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியமானது. இந்த சாம்பாருக்கு அதான் ரொம்ப டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இதெல்லாம் ஒரு கொதி வந்த பிறகு இட்லி மாவு இருக்குது இல்லைங்களா, புளிக்காத இட்லி மாவு, அதை 1/2 கரண்டி இதோட சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்த பிறகு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, நல்லா கெட்டியாயிரும் குழம்பு. பார்த்திங்களா, இந்தளவு நல்லா திக்காக இருக்குது பார்த்திங்களா. நல்லா 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இப்போ இந்த அளவு இருக்குது பார்த்திங்களா சாம்பார். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பூரிக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் மேலால் கருவேப்பிலையை தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை இருந்தாலும் நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி ஆயிருச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.